திமுக எதற்காக தோற்று போனது உடன்பிறப்பே எனக்கு கடிதம் எழுது அப்படின்னு யார் சொல்லியிருந்தாங்கன்னா திமுகவுடைய தலைவரும் உதயநிதியுடைய அப்பாவும் துர்காவுடைய கணவரும் அதுக்கு பிறகு கொளத்தூர் தொகுதியில் விஎஸ் பாப்புட்ட தோத்து போனவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருந்தார். அவருக்கு முன்னாள் முதலமைச்சருங்கிற பதவி தவிர பாக்கி எல்லா பதவியும் நம்ம கொடுப்போம். அவர் எழுதியிருந்தார் திமுக எதற்காக தோற்று போனது அப்படின்ட்டு கள நிலவரங்களை கேட்டாங்க என்னென்ன காரணம் அப்படின்னு. அது தற்போது கிடைத்திருக்கு. அதனால நேற்று ஒரு கூட்டமும் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் என்னென்ன பேசினாங்க, ஏன் இந்த திமுக தோத்து போனுச்சுன்னு அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட் கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு கர்நாடகா மாவட்டம் உடுப்பியில் உள்ள ஒரு மூகாம்பி கோயிலுக்கு போயிருந்தார். அந்த கொள்ளூர் கோயிலில் அங்க தலைவர் விஜய் அவர்களுக்கு கருப்பு கொடி காமிச்சாங்க. சில பேர் அவங்கள ஒரு 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எதற்காக கருப்பு கொடி காமிச்சாங்க? அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மூன்றாவதாக ஒரு நபர் போயிருக்கிறாருன்னா தலைவர் விஜய் அவர்கள் தான் வெளியில வாள் கொடுத்திருக்கிறாரு. அங்க எப்படி கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தலைவர் எங்க போனாலும் ஆல் இண்டியா பர்மிட் போல ஐயா எங்க போனாலும் ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிங்கிற மாதிரி நேற்று அம்மா பெரிய கூட்டம் இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு பிறகு அமைச்சர் கீர்த்தனா, அதுக்கு பிறகு தற்போது இந்த பல்லவி எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க மேலும் திட்டம் தீட்டி படுபயங்கரமான ஒரு இணையதள தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் டிவிகேவுடைய சப்போர்ட்டருமான மதுரையை சார்ந்த மனோஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் எக்ஸ் வலைதளங்கள், ரெடிட் வலைதளங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு ஆல்டர்னேட்டிவா மியூஸ் அப்படின்ற ஒரு வலைதளங்களை ஒன்று தொடங்கி இருக்கிறார். இங்க எப்படி டிவிகே, டிஎம்கே, பிஜேபின்ற 2 பெரிய பிம்பங்களை அடிச்சு தம்சம் பண்ணுச்சு, அதே மாதிரி அங்க நம்மளுடைய மியூஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பார்த்து இந்த ரெடிட் வலைதளங்கள்லாம் பயந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ் அங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். நம்மளுடைய ஏங் தாத்தா இனிமேல் யூடியூப், ட்விட்டரு, அது மட்டும் இல்லாமல் மியூஸ் அப்படின்ற அந்த வலைதளங்களையும் நம்ம களமாடுவோம். அதுபோக அந்த மியூஸ் அப்படின்ற அப்ளிகேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை எங்கே போடணும்னு தெரியல, ஆனால் அங்கே பூஸ்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் டச் பண்ணாலே இந்த போஸ்ட்டை எங்கே போடணும்ட்டு அந்த மியூஸ் அப்ளிகேஷனே அதில் கொண்டு போட்டுரும். கேட்டகரி வைஸாக பிரிச்சிடும். அதாவது நீங்கள் பொலிட்டிக்கல் சம்மந்தமாக போடுறீங்களா, அது பொலிட்டிக்கல் கண்டென்ட் வழியாக வந்துடும். நீங்கள் ஒரு சினிமா சம்மந்தமாக போடுறீங்கன்னா சினிமா சம்பந்தமான அந்த கண்டென்ட் வழியா அது கொண்டு கொடுத்துரும். நம்முடைய சப்ஸ்கிரைபரும் டிவிகேவுடைய ஆதரவான அந்த மனோஜ் இளைஞர் உருவாக்குற அந்த மியூஸ் அப்ளிகேஷனுக்கு உங்களுடைய மேன்மையான தாழ்மையான ஆதரவுகளை கொடுக்கணுமோ கேட்டுக்கொள்கிறோம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். நேற்று தினம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சேலத்தில் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி இருக்கிறாங்க. இது தாவைக்கோட நிர்வாகி அப்படின்ற நிறைய செய்தி சேனல்கள் வெளியிட்டன அப்படின்னு பார்த்தோம். அதற்கு கட்சியிலேருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இதற்கும் இந்த மணிகண்டன் நபருக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அதற்கு பிறகு அந்த திமுகவுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. திமுக எதற்காக தோற்று போனது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இதுல பல குற்றச்சாட்டுகளை யார் அடிக்கிறாங்கன்னா அந்த ரிப்போர்ட் வழியா வந்திருக்கு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 36 பேர் முன்னாள் எம்பிக்கள், தற்போதைய எம்பிக்கள், சில முக்கியமான நபர்கள், மாவட்ட செயலாளராக இருப்பாங்க, அவங்கெல்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் 117 மாவட்டமா பிரிச்சிருக்கிறாங்க திமுகவுடைய நிர்வாகத்துக்காக. அது எல்லா இடங்களையும் சென்று கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு தான் இந்த திமுக தோத்து போனுச்சு அப்படின்னு. அதில் பல குற்றச்சாட்டுகள். அதில் என்னன்னா, இந்த விஜய் என்ற நபருடைய அலையை நம்ம கணிக்க தவறிட்டோம். அதாவது இங்க உள்ள ஊராட்சி செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. மேலிடத்துல விஜய்க்கு யாரை பார்த்தாலும் விசிலுக்கு ஓட்டு போறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை எப்படி எக்கு தப்பா ஆயிட போகுது தலைவரேன்னு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க, வேட்பாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை அவங்க பெருசா எடுத்துக்கல, அதை தலைமைக்கு அவங்க அனுப்பல. அது மிக முக்கிய ஒரு காரணம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த சேகர் பாபுன்ற ஒரு நபர் தான் பெரிய அளவில் அங்கே ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அது என்னன்னா, சேகர் பாபு அதிமுகலேருந்து யாராச்சும் அவங்களுக்கு இந்த அறநிலையத்துறை சம்பந்தமா சில பணிகளை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, திமுக ஆட்களுக்கு இங்க முக்கியத்துவமே கிடையாது அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு. இதைத்தானே நம்ம அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், யாரா வேணாலும் வா, யாருனாலும் வா திமுகவுக்கு வான்னு. அதிமுக இந்த வைத்திலிங்கமா இருந்தாலும் சரி, யாராலும் மைத்ரேன் மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் திமுகவில் இடம் கிடைச்சிருக்கு, ஏன்டா திமுகவில் இடம் கொடுக்கப்படுறாங்க ஒரு பிராமின் சமுதாயத்துக்கு. ஆனால் அவர் பிராமண எதிர்ப்புல இருந்து ஊறி வந்தவங்க. அவங்கள ஒரு பிராமின் ஆளை சேர்த்துக்கிட்டா அந்த ஏரியாவில் ஏற்கனவே திமுக இருப்பானே,
அவன் எங்க போவான்? இப்போ வைத்திலிங்க நிக்க வச்சு ஒருத்த நாட்டில் ஜெயிச்சு வச்சுட்டீங்க, ஏற்கனவே ஒருத்த நாட்டில் ஒரு திமுக ஆரம்பிச்சு பையில அவங்க கடுப்பாகாதா? இது மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற மேட்டரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து எல்லாருக்கும் கொடுக்காது. இவங்க அறிவிச்சது 2021 இந்த எலெக்ஷன் கொண்டு அறிவிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஊர் பொம்பளைங்களாம் என்ன காத்து கிடந்துச்சுன்னா எப்படியும் முதலமைச்சர் வந்துட்டாரு, சிஎம் யாரு நம்ம முக ஸ்டாலின் வந்துட்டாப்புல எப்படியும் கொடுத்துருவாங்க நம்பி இருந்துச்சு. இவங்க 2021 2023 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கேப்ல தான் அது பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுவே பல பெண்களுக்கு கடுப்புல இருந்துச்சு. அதுக்கு பேர் கொடுத்தது மொத்தம் ஒரு 2,31,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. அப்ப அந்த வீட்டுல எல்லாம் ஒரு குடும்ப தலைவி இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. மொத்தமாவே சொன்னாங்கன்னா 1,15,00,000 நினைக்கிறேன், 1,15,00,000 பேருக்கு தாங்க நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு. இதெல்லாம் தகுதி உள்ள பெண்கள், அவங்கள தகுதி இல்லாத பெண்கள் மாத்தி விட்டாங்களே. அதெல்லாம் ஒரு 1,1,4 கோடி பெண்களுக்கு கோவம் தான் இருந்துச்சு. அதுக்கு 2024 டிசம்பர் மாசத்துல தான் சரி நாங்க மறுபடியும் ஒரு திறனாய்வு பண்றோம், மறுபடியும் ஒரு 16 லட்சம் பேரை சேர்த்து 17 லட்சம் பேரை சேர்த்தாங்க. அப்பயும் பார்த்தாலும் ஒரு 1 கோடி பேர் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த பெண்கள்லாம் செம்ம கடுப்புல இருந்தாங்க. நமக்கு கிடைக்கிற பக்கத்து பொம்பளை கிடைக்குது, என் மருமகளுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, பல டென்ஷன் வந்துச்சு லேடிஸ் நினைக்கிறேன். இது வகை அந்த 5,000 பணம் போட்டு விட்டாங்க இல்ல, எல்லாருக்கும் 5,000 அந்த கோடைகால சிறப்பு நிதி அப்படிலாம் போட்டு விட்டாங்க இல்ல. அது திடீர்னு 5,000 கிடைக்குது, பக்கத்து பொம்பளைக்கு 5,000 கிடைக்காங்க. அந்த செம்ம காண்டு இருந்துச்சுல. இந்த 5,000 வாங்கின பொம்பளைங்களும் சும்மா கிடையாது, நானும் விசிலுக்கு ஓட்டு போறேன்ட்டு போனுச்சுல்ல. அதனால அந்த கடுப்பெல்லாம் இங்க பிரதிபலிச்சிருக்குங்கிற வேட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல் அங்கே எல்லா இடங்களும் இருக்கு. எப்படி திமுக தலைமையில இருக்குதோ அதே மாதிரி லோக்கல் அந்த மினிஸ்ட்ரியில இருந்து அதுக்கு பிறகு எம்எல்ஏக்கள், அதுக்கு பிறகு கீழே வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர் இருந்து எல்லா ஆட்களும் அவங்க புள்ளைய போடுவாங்க, மாத்தி மாத்தி போடுவாங்க. இங்க உள்ளது அங்க போடுவாங்க, அங்க உள்ள நபரை இங்க போடுவாங்க, வட்ட செயலாளர் மாவட்டத்துக்கு போடுவாங்க, மாத்தி மாத்தி போடுவாங்க. தவிர வேற ஆள் புது ஆளை போட மாட்டாங்க. இந்த உமன்ஸ் காலேஜ்ல எல்லாம் அந்த கல்ச்சரல் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஒரே பாட்டுக்கு தான் டான்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், பாட்டு மட்டும் தான் வேற வேறையா இருக்கும். அந்த ராதை மனதில் என்ன ரகசியமோன்னு ஒரு பாட்டு ஒன்று வருங்க, அதுக்கு ஒரே டான்ஸ் தான். அதுக்கு பிறகு மார்கழி திங்கள் அல்லவா, இந்த கையை மட்டும் ஆடுறது நிப்பாட்டாது, இடையில இப்படி வர்றது. அதற்கு பிறகு இந்த ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு இருக்கும்ல, அது என்ன பாட்டு, தீனக்கு தன் தின்னா தானே கண்ணோடு காண்பதெல்லாம், எல்லாத்துக்கும் ஒரே டான்ஸ். அதே மாதிரி என்ன ஒண்ணு திமுககாரங்க ஆளெல்லாம் ஒரே ஆளு தான். இங்க இருந்து நீ மாவட்ட செயலாளரா, நீ வட்ட செயலாளரா மாறு, நீ வட்ட செயலாளரா மாவட்ட செயலா மாறு. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இருந்துச்சு, ஒரு வாரிசு அரசியல். இதெல்லாம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. ஊராட்சி எலெக்ஷன் நடத்தல, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தாம ஊர்ல தண்ணீர் வசதி இல்லைன்னா யாருக்கும் தெரியாது, அது ஒரு கரண்ட் வசதி இல்லைனா யாருக்கும் தெரியாது, ரோடு வசதி இல்லைனா யாருக்கும் தெரியாது, அதை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கல. அது போக யாரும் காது கொடுத்து கேட்கல. அமைச்சர்கள்ட்ட ஒரு பிரச்சனை போனா அவங்க உதவியாளர்களே வந்து அது பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை உதாசீனப்படுத்துறாங்க, தொண்டர்களை உதாசீனப்படுத்துறாங்க. அதன் காரணமா தான் தோத்து இருக்குன்னு பெரிய ஐடியா தூக்கி போட்டாங்களேன். இப்ப மட்டும் என்ன பண்ண போறீங்க? நாங்க தான் அப்பயே சொன்னோம்லையா, அந்த விஜய்ன்ற ஃபேக்டரை பெரிய ஆளு உருவாகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியல, நீங்க வந்து பொருட்படுத்தல. உங்களா ஒரு ஆளான்னு நீ போயிட்டு இருந்தீங்க, போட்டு சாய்ச்சி விட்டாங்க. அப்படி இன்னைக்கு உணர்ந்துருக்கிறாங்க. அதனால ஊரா ஒப்பறிச்சு அழுதுட்டு இருக்கான்னு வச்சுக்கல. நீங்க இன்னும் எவ்வளவு நாள் அழுதாலும் சரி, ஒரு ஆக்கப்பூர்வமா இப்பதான் ஏன் தோத்தோன்ற லெவலுக்கு வந்திருக்குன்னா இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது என்ன பிரச்சனைங்கிறத தீர்க்கிறத விட்டுட்டு ஒப்பாரி வச்சு அழுவாதீங்க. எங்க பார்த்தாலே அழுவதை விட்டுட்டு உங்க கட்சி பணிகளை பாருங்க. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு வந்து கர்நாடக மாவட்டம் உடுப்பியில் உள்ள ஒரு கோவில் ஒன்று, கொல்லூர் நினைக்கிறேன், அந்த மூகாம்பிகை கோவிலுக்கு போயிருக்கிறார். இது வந்து தமிழகத்திலிருந்து மூன்றாவதாக ஒரு முதலமைச்சர் அங்கே போயிருக்காருன்னா 1984 எம்ஜிஆர் போனார் நினைக்கிறேன், 2004 ஜெயலலிதா அம்மா போனாங்க, 2026 தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கு எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு மாசு இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு கூட்டம் கூடும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருக்கு கிரேஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓவரால் அது வந்து ஒரு ஆல் இண்டியா பர்மிட் உள்ள ஒரு வண்டி. அது இந்த வண்டி எங்கே போனாலும் சரி கூட்டம் பிச்சுக்கிட்டு தான் போகும். அதே மாதிரி தான் கர்நாடகா மாவட்டத்திலாம் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு, அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. டிவிகேன்னு கத்துனது. அதற்கு பிறகு அங்கே ஒரு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வெள்ளி வாழை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே தங்க வாழ் கொடுத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள், ஒரு வெள்ளி வாழ் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அங்கே ஒரு பெரிய கருப்பு கொடி போராட்டம், தலைவர் விஜய் அவர்கள் வருவதை எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கருப்பு கொடி போராட்டம் நடந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே மேகதாது அணை கட்டுறாங்கல்ல, அந்த அணையை கட்டுவதற்கு தலைவர் விஜய் அவர்கள் மோடிகிட்ட போயிட்டு நீங்க கட்ட அனுமதிக்க கூடாது, இது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இதன் பிரச்சனையாக அங்கு உள்ள விவசாயிகள் சங்கம் சேர்ந்து அங்கே கருப்பு கொடி காமிச்சாங்க விஜய் அவர்களுக்கு. அதற்கு பிறகு அவர் 20 பேர் கைது செய்ய உடனே விட்டுருப்பாங்க எல்லாம் இதுங்களேன். அங்கு சிலர் அந்த உடுப்பி மாவட்டத்துல தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கருப்பு கொடி காண்பித்து இருக்கின்றார்கள். காவிரி நமதே என்று போராட்டத்தில் ஈடுபட்ட கன்னட
அமைப்பினரை அதற்கு பிறகு இந்த பல்லவி கீர்த்தனா அவங்களுடைய டார்கெட் பண்ணி கொஞ்ச நாட்களாக சமூக வலைதளங்கள்ல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கதா பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல்லவி அவர்கள் திருவிக நகர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பல்லவி அவர்களுக்கு எப்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா திமுகவுடைய இந்த ஈகோ சிஸ்டம் எப்ப எங்க ஸ்டார்ட் ஆனிச்சுனாங்களா, இது வந்து சேகர் பாபுவோட இணையதள அடிகள் அது எங்க டச் பண்ணாங்கன்னா நம்மளுடைய பிரியா இருக்கிறாங்க, மேயர் பிரியா அவர்கள் இந்த புரோட்டோகால் அக்கா அவங்கள டச் பண்ணதே தெரியும். அன்னையிலே இருந்து இந்த பல்லவின்ற ஒரு நபரை வந்து எல்லாரும் இணையதளத்தில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு கட்டமாக என்னன்னா, அந்த குழந்தையை கொண்டு போறாங்கல்ல, அது ஒரு நியூ பார்ன் பேபி, ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்து. அந்த குழந்தை எங்க பார்த்தாலும் கொண்டு போறாங்களாம், கங்காரு மாதிரி எப்போ பார்த்தாலும் குழந்தைய கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? அவங்க ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அது அவங்களோட குழந்தை. 15 நாளான பச்சிலம் குழந்தையா, அந்த குழந்தை எப்போ பால் கழுவுன்னு தெரியாது, எது கழுவுன்னு தெரியாது. அந்த குழந்தை எது கழுவுன்னு அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். எப்பொழுதுமே தான் கையில் ஏன்னு கேட்டால் அவங்களுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கேயே தொட்டில் கட்டி தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. எதுக்காக குழந்தை இருக்கும், அங்கே ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இடையில போயிட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு சாதாரண இது ஒரு காமன் சென்ஸுங்க. இது ஒரு குழந்தை கையோட ஒரு அம்மா வந்துச்சுன்னா எழுந்துட்டு உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம்ல, இது அப்படி ஒரு காமன் சென்ஸ். அதே மாதிரி தான் அந்த அம்மா கையில் கொண்டு போகிறது, ஒரு 15 நாள் ஆன ஒரு குழந்தை கையில் கொண்டு போகிறதுங்கிறது, அதை விமர்சிக்கிறதுங்கிறது அவலத்தின் உச்சம் இல்லையா? எவ்வளோ பேர் உங்களை மாதிரி ட்ராமா திமுக கார மாதிரி ட்ராமா கம்பெனி நடத்தாமல் அந்த அம்மா பாட்டில் தான் குழந்தைய கையில் கொண்டு போகுது. இது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து சேர்க்குறாங்கப்பா. அது மாதிரி இந்த கீர்த்தனா அவர்களை வந்து கடுமையான விமர்சனம், கீர்த்தனாவை வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை சுற்றி நடத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்லா செயல்படுறாங்க, அதை அவங்க ரீல்ஸ் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறாங்க. அது எங்க பார்த்தாலும் பேசுபடும் பொருளாக மாறிடுது. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னுட்டா சில அமைச்சர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, என்கிட்ட கொஞ்சம் வயது முதிர்ந்த அமைச்சர்கள் ரீல்ஸ் போட கிடையாது. இந்த இளம் வயதுல உள்ள சில அமைச்சர்கள் இருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா, பர்வேஸ், அதற்கு பிறகு நம்மளுடைய மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர்கள்லாம் இளந்த வயசு சின்ன பசங்க, ஒரு 30 வயசு 28 வயசு, கீர்த்தனாலும் 28 வயசு. அவங்கள்ட்ட ஒரு ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது ஈஸியாக பயன்படுத்தி கொண்டு சேர்த்துறாங்க. இது இவங்களுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கல. இந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தென்கொரியா படிச்சு, 4 நாளைக்கு முன்னாடி தென்கொரியா படிச்சு. இந்த அம்மா எங்க போகுது, எதுக்கு சொல்லாம போகுது? அவங்க ரீல்ஸ் போட்டுதாங்க எங்களுக்கே தெரியும். இப்படியெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, வந்து யாரு நம்ம புரோட்டோகால் அக்கா பேசுது, அவங்க ரீல்ஸ் போட்டாங்க எங்களுக்கு தெரியும், அவங்க போனதே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. ஏன்டா அவங்கள்ட்ட சொல்லணும்? சட்டம் இருக்கிறதா? ஒரு அமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்லுகிறார் என்றால் அது மக்களுடைய வரி பணத்தில் தான் செல்கிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எங்க போனாரு, எதுக்கு போனார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது சரியானதான். ஆனா என்கிட்ட நீ சொல்லிட்டு தான் போகணும், ஏன் சொல்லாம போனாங்கிறதான் தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமைச்சர் போறாரு, அங்க போயிட்டு அங்க என்னென்ன ஒரு முதலீடுகளை ஈர்க்க போறாங்க, முதலீடுகளை ஈர்க்க போனாலும் போயிட்டு வந்தது பிறகு ஆமாங்க நான் இந்த அரசு முறை பயணம் மேற்கொண்டேன், இதன் மூலமாக இத்தனை கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஒரு பொருளாதார முதலீடுகள்லாம் ஈர்த்து வந்தங்க அப்படிங்கிறது அரசு ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுப்பாங்க. அது கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் எதற்காக போனாங்க அப்படின்னா, அந்த ஹாய் இந்த ஹுண்டாய் நிறுவனத்துடைய அங்கே வந்து ஒரு கப்பல் கொட்டும் தொழிற்சாலை அதை போய் பார்வையிட்டு இதுக்கு எவ்வளவு செலவினங்கள் ஆகும், எப்படி அங்க பணி நடக்குது அப்படிங்கிறது ஒரு புதிய அமைச்சர் தெரிஞ்சு கொள்ளணும். அதற்காக போனாங்க. ஏனென்றா இது ஹச்சிகாச்சாய் இந்த ஹுண்டாய் நிறுவனம் தான் தூத்துக்குடியில் ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலை அங்க உருவாக்க போறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அங்க வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு இந்த ஹுண்டாய் நிறுவனங்கள உயர் அதிகாரிகளுடன் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதற்கான போட்டோஸ் வந்துருந்துச்சு, அதற்கான ப்ரெஸ் ரிலீஸும் வந்துருச்சு. அப்படின்னு ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து இது வந்து பல அந்த மகாசன் போடுற திட்டங்கள்லாம் ஆந்திராவுக்கு போகுதுங்க, அதுக்கு வந்து யாரு காரணம்னா நம்மளுடைய கீர்த்தனா அவர்கள் தான் காரணம் அப்படின்னு பல முட்டுக்கட்டைகளை போட்டுக்கிட்டு அவதூறுகளை பரப்பிட்டாங்களே. இதற்கு முன்னாடி இது திமுக ஆட்சி காலத்தில் இந்த பிரச்சனையால தான் நாங்கள் அங்கே போகிறோங்கன்ற முடிவை எடுத்தாங்க. இது வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக வெளியிடவே இல்லை. என்ன பிரச்சனை? இது மட்டும் தானா? ஏற்கனவே இந்த தென்கொரியாவுடைய ஒரு நிறுவனம் தான் ஹாங்சான்னு ஒரு நிறுவனம், ஒரு 1720 கோடி ரூபா ஒரு முதலீட்டில் வந்த தமிழகத்துக்கு வர இருந்த அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போனுச்சு திமுக ஆட்சி காலத்தில் 2025 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டுன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது, அது ஒரு 20-25 ஆண்டுகளும் தமிழ்நாட்டில் இருந்தது. நான் ஆந்திராவுக்கு போனேன்ட்டு அங்கே போனாங்க. அப்போ இதெல்லாம் நடந்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல. தற்போது இந்த மகாசன் திட்டம் இருக்குல்ல, அது நாங்க அங்க போறேன்னு சொல்றதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த திமுகவுடைய கையாளாக நடத்தணும். ஏன் கிட்ட நான் ஒப்பந்தம் போட்டு ஒரு வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் எனக்கான இடத்தை நீ ஒதுக்கல, அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீ ஏத்துக்கல, அதற்கான வழிகளை நீங்க பயன்படுத்தி கொடுக்கல அப்படின்ட்டு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தை நாங்க போறன்ற பேச்சுவார்த்தை வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஏற்கனவே இந்த திமுக ஆட்சி காலத்துல வந்து போட்டோ ஷூட் போவாங்க வெளிநாடுகளுக்கு போறேன் அப்படின்ட்டு அப்போதைய தொழில்துறை அமைச்சராக இருந்த TRV ராஜா
நம்மளுடைய முக ஜாலின் ஐயா, அதுக்கு பிறகு அவருடைய பொண்டாட்டி, அப்புறம் அவருடைய மரும புள்ள பேர் ஒன்று சபரீசன், அவங்க வீட்டில் 2 குட்டிகளை இருக்கும், 2 பிள்ளைங்க இருக்கும். அது இந்த வாண்டு சீடெல்லாம் அழைச்சிக்கிட்டு நான் இங்கே அமெரிக்கா போகிறேன்டா அப்படின்ட்டு அங்கே போயிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ட்ரம்பு ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கிற ட்ரம்பு வரட்டா ட்ரம்புக்கு டாட்டா காட்டிட்டு இவங்க ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தானே பார்த்துருக்காங்க முதலீடுல இருக்கிறது. இப்போ புதுசாக ஒருத்தவங்க டிவிக்கையில் அந்த வந்து ஒரு இளம் அமைச்சர் வந்து தன்னோட டீமும் யாருக்கும் சொல்ல நேராக போனாங்க, ஒரு ஹுண்டாய் நிறுவனத்தை பார்த்தாங்க, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க, யாருக்கும் சொல்ல. அதுக்கு பிறகு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த பின்ன இவ்வளவு விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்னன்ற அவங்களுக்கு வைத்தறிச்ச ஏன் கேட்டால் ஃபோட்டோ ஷூட் நடத்தி அங்கே போயிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட நின்றுட்டு சைக்கிள் ஓட்டானே இவங்களுக்கு வந்து முதலீடுகளை ஈர்த்ததா தெரியும். கப்பலில் வந்து இறங்குனுச்சு, அதே மாதிரி கப்பலில் வந்து இறங்குனுச்சா? இதற்கு பிறகு இந்த அதிமுக தான் கலகலத்து போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி தான் இன்னைக்கு ஒரு நடிகர் வந்து அந்த கட்சியை வந்து கனம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தற்போது இந்த எஸ்பி வேலுமணி, அந்த தங்கமணி அவர்கள்லாம் திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் சேர போகிறாங்க. ஏன்னா தாவேக்காவில் அவங்கள வரமாட்டாங்க, சேர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேற ஒரு வாய்ப்பாக திமுக தான் இருக்குது. இப்போ அங்கே போகிறாங்க. அவங்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர் பதவிகளை பறிச்சிருக்கிறார் எடப்பாடியார், இதுவரையிலும் கொடுக்கல. இது போக பல அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து திமுக பக்கம் நோக்கி நகர்றாங்க, தாவேக்கா பக்கம் நோக்கி நகர்றாங்க. தாவேக்கால நிறைய பேர் வந்து சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு ஏற்கனவே இந்த விஜயதாரன் விழாங்குள்ள நின்றுச்சு, காங்கிரஸ்ல இருந்துச்சு, அந்த மாதிரி வாயை திறந்துச்சுன்னா மூடலன்னு பேச ஆரம்பிச்சதுனால சவுண்டு ஜரோஜா அதெல்லாம் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ்ல வச்சுக்க முடியாம விரட்டி விட்டு பிஜேபி போனுச்சு, அங்கேயும் ஒன்று கிடையாது, இங்கே வந்திருக்கு. இதெல்லாம் சுயநலத்துக்காக எல்லாம் இப்போ பதவியை நோக்கி வராங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த கட்சி தோன்றி வெற்றி பெறுமா பெறாதான்னு தெரியாத காலத்துலேருந்து இந்த உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கான பதவி அங்கே போய் சேரணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது திமுகவில் சேர்ந்திருக்கிறாப்புல வைத்திலிங்கம், அந்த மனுஷன் மேட்ரு. வைத்திலிங்கம் ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருந்தாப்புல. அதிமுகவில் அந்த 2011 2016 சோக்கா ஆட்சி பாக்கெட்டில் போட்டுன்னு இருந்தாப்புல தெரியுமா உங்களுக்கு? அதாவது அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் நிற்கிற ஒரு ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு கட்டணம் கட்டுறது 28 கோடி ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 28 ரூபா சுருட்டி பாக்கெட் போட்டு தான் வைங்களேன். அது அறப்பொறியாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கேஸை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தாங்களா, ஈடியுமே அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இல்லை இன்னைக்கு அதிமுக பிடிக்கலைங்க, நான் திமுக பக்கம் போகிறேன், திமுக பக்கம் போயிட்டா புரியல. அதுக்கு பிறகு அந்த மனுஷன் நல்லவன் ஆகிட்டாப்புல, அது சுத்தம் தங்கமாச்சா, அவர் மேலே கேஸ் இருக்கா, இந்த உடனே க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு உடனே கேஸாக க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. யார்? லஞ்ச ஒழிப்புத்துறை க்ளோஸ் பண்ணிருந்துச்சு. இப்போ பார்த்து இந்த அறப்பொறி இயக்கம் ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆள் சரியில்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸை ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு மேல்முறையீடுக்கு போயிட்டாங்க. ஈடி என்ன பண்ணுச்சுன்னா, இவரை பற்றி நல்லா தெரியும்ல, மேல்முறையீடு போயிருந்தாங்க. இப்போ தமிழக அரசு தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருக்கக்கூடிய நம்ம அருண் ஐபிஎஸ் இருக்கிறாப்புல அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணிவிட்டாரு. தற்போது இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக இப்போ வந்து வயிறு வந்து வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்குது. புளியை கரைச்சி சாம்பார் வைங்க, இல்லை ரசம் வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு தற்போது ஒரு பெரிய ஒரு திட்டத்தை எடுத்திருக்கு. எல்லா அமைச்சர்களையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். என்கிட்ட வெள்ளை வர இருக்குது. இந்த வெள்ளை அறிக்கைப்படி எங்கெங்க எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, இந்தந்த நிதியில எவ்வளவு அந்த திட்டத்துக்கு போய் சேர்ந்தது, எவ்வளவு நிதி பாக்கெட்டுக்கு போய் அமைச்சரோட பாக்கெட்டுக்கு போய் சேர்ந்துச்சு, முக ஸ்டாலின் அடுப்பங்கரையில் கடுகிட்ட போல எவ்வளவு பணம்லாம் வச்சிருக்குது இந்த அம்மா அப்படிங்கிறதெல்லாம் நோண்டி எடுத்து வெளில வந்து போதான் எல்லா அமைச்சரும் எக்ஸ்போஸ் ஆவாங்க. அப்போ எல்லா அமைச்சர்கள் மீது எவ்வளவு ஊழல் வழக்கு இருக்குங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டாந்து கொடுத்து எல்லார் மேலேயும் லஞ்ச ஒழிப்பு லஞ்ச வழக்கு போடுவாங்க. அதுல யார் யார் மாட்ட போறோம்னா, முதல்ல மாட்ட போறது நம்ம முக ஜாலினை தான் மாட்டுவாப்புல, அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் மாட்டுவாப்புல. யார் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் தவறு செஞ்சாங்களோ, பெரிய அளவில் அமௌண்ட் பதுக்குனாங்களோ, அவங்க எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு மக்கள் மத்தியில் வச்சு அம்பலப்படுத்துவாங்க. அதற்கு பிறகு அந்த கேஸ் நடக்கும், அவங்க ஃபேஸ் பண்ணணும். இதுக்கு என்னன்னா இதுதான் திட்டங்கிறது. ஏன்னா ஒருத்தன் கூட தப்பிக்க கூடாது, மக்களோட காசு திட்டம் ஒருத்தன் கூட தப்பிக்க கூடாதுங்கிறது தான் தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இது அடுத்தடுத்த படிநிலைகளை போய் ஒவ்வொரு அமைச்சரா மாட்ட போறாங்க. அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை அமைச்சர்கள் சிக்க போறாங்க, எத்தனை பேர் சிக்கி சின்னமான போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அது ஒரு பார்த்துருப்பீங்க. மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட தாழ்வையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்புறம் வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.